வணக்கம். உங்களுடைய போன்லையும் யுவர் போன் ஸ்டோரேஜ் ஃபுல் என்று இந்த மாதிரி மெசேஜ் அடிக்கடி வந்து உங்களுடைய போனை யூஸ் பண்ண விடாமல் பண்ணுகிறதா? இதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப். ஆல்மோஸ்ட் 50% மேல உங்களோட போன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிறது காரணம் உங்களுடைய வாட்ஸ்அப் தான். உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுடைய போனுக்குள் நிறைய ஸ்டோரேஜ் இந்த வாட்ஸ்அப் எடுத்துக் கொள்கிறது. உங்களுடைய குரூப் சேட், பிசினஸ் சேட், இப்படியான பிசினஸ் குரூப்ல இருந்து வர போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே உங்கள் அனுமதி இல்லாமலே உங்களுடைய போனை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது. சோ வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவதை போல உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வருகின்ற தேவையற்ற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாவற்றையும் முதலில் நாம் தடை செய்ய வேண்டும். அதுக்கு வாட்ஸ்அப்லேயே ஆட்டோ ஸ்டோரேஜ், ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷனை நாங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய போனில் சேவ் ஆகி இருக்கின்ற தேவையற்ற லார்ஜ் ஃபைல்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் டிலீட் செய்வது எப்படி என்கின்ற 2 படிமுறைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்களுடைய போன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கின்ற உங்களுடைய ஒரு நண்பருக்கும் உங்களுடைய ஒரு உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களுடைய போனையும் நீங்கள் ஃப்ரீ பண்ணுவதற்கு உதவுங்கள். மறக்காம நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீர்கள் என்றால் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தால் லாஸ்ட்ல பாருங்க மீடியா ஆட்டோ டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதிலே வென் யூசிங் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது எந்த ஃபைல் டவுன்லோட் ஆக வேண்டும் என்ற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோஸ் அண்ட் ஆடியோஸ் நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இதில் ஆடியோவை மட்டும் டிக் பண்ணலாம், அல்லது ஃபோட்டோஸை மட்டும் டிக் பண்ணலாம், அல்லது டாக்குமெண்ட்டை மட்டும் டிக் பண்ணலாம், அல்லது எதையுமே டிக் பண்ணாமலுக்கு விடலாம். இது முதலாவது. இரண்டாவது, நீங்கள் வைஃபை கனெக்ட் ஆகி இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் ஆட்டோவாக டவுன்லோட் ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்கள் வந்து அதை டிக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் வைஃபை யூஸ் பண்ணும்போது என்னுடைய 4 ஆப்ஷனையும் நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா நான் வைஃபைல கனெக்ட் ஆகி இருக்கும்போது என்னுடைய 4 விஷயங்களும் இதிலே ஆட்டோவாக டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி ரோமிங்கில், வெளிநாட்டில் இருப்பவர்கள் ரோமிங்கில் இருக்கும்போது என்னத்தை டவுன்லோட் பண்ணணும் என்ற ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதை செட்டிங்ஸை முடிச்சுட்டு மேலே பாருங்கள் மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் உங்களுடைய ஸ்டோரேஜுக்கு ஏற்றால் போல் அது கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுடைய ஸ்டோரேஜை காட்டும். அதாவது 7.8 GB நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது அப்படியே கீழே கொண்டு வந்தால் உங்களுடைய செக் லிஸ்ட் எல்லாமே இங்கே காண்பிக்கும். இதிலே முதலாவதிலிருந்து கடைசி வரை சைஸ் வைஸாக எதிலே அதிகமான டேட்டா சேவ் ஆகிருக்குது, ஸ்டோரேஜ் எதிலே அதிகமாக சேவ் ஆகிருக்குதுன்றதை காண்பிக்கும். இப்போ முதலாவது நான் இருக்க குரூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கின்ற வீடியோக்கள் இதிலே நான் முதலாவது பாருங்கள் ஒரு வீடியோ டிலீட் பண்ணி காட்டுறேன். இதை நான் ஓப்பன் பண்ண அதனை காண்பிக்கும். அதை கிளிக் பண்ணி அதனை டிலீட் ஆப்ஷன் கொடுத்து விட்டால் அது டிலீட் ஆகிவிடும். அது இல்லாமலுக்கு உங்களுக்கு அதில் எல்லாவற்றையும் டிலீட் பண்ண வேணுமாக இருந்தால் பாருங்கள் என்னுடைய 1.4 GBயும் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிவிடும். இவ்வாறு உங்களுடைய ஸ்டோரேஜையும் நீங்கள் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். இது தவிர இன்னும் பல ஆப்ஷன்கள் இருக்கின்றது. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன்.